ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு த மாஃப்லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வழக்கம் போல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட் ரூம்லாம் இருக்கும் இல்லையா, நார்மலாக ஒரு ஆர்டினரி பர்சன் வாழ்கிற அந்த ரூம். கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே கலைஞ்சிருக்குது. அப்படியே பெட்டில் காட்டுறாங்க ஒரு பர்சன் நல்லா இழுத்து முடி தூங்கிட்டுருக்காரு. கரெக்டாக மணி ஒரு 9 மணி அந்த மாதிரி இருக்கும். அலாரம் அடிக்குது. பொறுமையாக அந்த அலாரம் ஆஃப் பண்ண வேகத்துக்கு அந்த பெட்டில் எழுந்துச்சி உட்காந்துட்டு அவருடைய கைகள் ரெண்டையும் சேர்த்து நல்லா தேய்ச்சிட்டு ஃபேஸில் அப்படியே லைட்டாக வச்சு இது பண்ணிவிட்டு சோம்பல் முறிச்சிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு மிரரை பார்க்குறாரு. ஆக்சுவலி இது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு இருந்தவர் ஃபேஸை அப்படியே சும்மா அப்படியே வாஷ் பண்ணிட்டு ப்ரஷில் பேஸ்ட்டை வச்சுட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வெளியே ரூமுக்கு வராரு. அங்கங்கே அவருடைய துணி எல்லாமே வந்து கலந்து கிடக்குது. கீழே அப்படியே சேர் மேலே அப்படிலாம் கிடக்கு. அந்த அழுகு துணி எல்லாத்தையும் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேஸ்கெட்டில் போட்டு திரும்பியும் போயிட்டு வாய் கழுவிட்டு குளிச்சுட்டு அப்படியே வெளியே ரூமுக்கு வராரு. அவருடைய பெட்டுக்கு பக்கத்தில் வந்து ஹேங்கரில் ஒரு ட்ரெஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காரு. ஆல்ரெடி அயன் பண்ணி மாட்டி வச்சுருக்காரு. அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் வந்து போலீஸோடைய ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து இந்த ஸ்டோரியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் இல்லாமல் ஒரு கமாண்டர் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கிறவர், ரொம்பவும் ஒரு நல்ல இடத்துல இருக்கவர். அவர் ரொம்ப ஷெட்யூலாக பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பெல்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மிரர் பண்ணிட்டு தலையை செட் பண்ணிவிட்டு வாட்ச் எடுத்து கட்டிட்டு அவருடைய இடுப்பில் வந்து அந்த கன்லாம் வைக்கிறதுக்கு அந்த பெல்ட் இருக்கும்ல, அந்த பெல்ட் எடுத்து அழகாக அப்படி போட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு வாட்டி மிரர்லேயே பார்த்துட்டு நேராக அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்தே போகிறாரு. பக்கத்தில் தான் ஸ்டேஷன். போகிறவங்க எல்லாருமே ஜங்குக்கு வந்து ரொம்ப அழகாக மரியாதை கொடுத்து ஹாய்டா எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்றைக்கி என்ன காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பொதுமக்கள் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க நம்ம ஜங்கு கூட. நம்ம ஜங்குக்கு ரொம்ப சிரிச்சுட்டு ஒரு ஹாப்பி ஃபேஸோடையே போகிறாரு. நடந்து போயிட்டுருக்கையில் வழியில் வந்து ஒரு கஃபேயில் பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு கூட வேலை பார்க்குற ஒரு பர்சன் காஃபி வாங்கிட்டு கரெக்டாக கடையை விட்டு வெளியே வரவும் ஜங்குக்கு அந்த கடையை வந்து க்ராஸ் பண்ணி போகிறாரு. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு கையில் காஃபி எடுத்துகிட்டு குடுக்குன்னு ஜங்கு கிட்டே போயிட்டு, சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜிஹோ. என்ன காலையிலே காஃபியா? எத்தனோட சொன்னாலும் இதை ஸ்டாப் பண்ண மாட்டீங்க? இல்லை சார், பழகிடுச்சு, என்ன பண்ணுறது. அது சரி சரி, இன்றைக்கி என்ன ஸ்டேஷன் போனேன் சார். அப்புறம் உங்களுக்கு ஒரு புது வேலை வந்திருக்கு. எனக்கு புது வேலையா? என்னது? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக ஒருத்தன் சேர்ந்துருக்கான். ஓ, அவனு நீங்கள் பார்த்துக்கோ. இல்லை சார், உங்கள்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கி வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் ஓகே. அப்புறம் சார், அவர் ட்ரைனிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் உங்கள்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கோட்டாவில் வந்திருக்காரு. அவர் நீங்கள் இப்போ எங்கே போனாலும் உங்கள் கூட வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறதுல முன்னாடி வந்துடுவார். ஓகே ஓகே சார். சார் உங்களுக்கு காஃபி? எனக்கு வேண்டாம், எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. ஓகே சார், அப்போ நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டுமா? வேண்டாம், நான் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேஹோப் அப்படியே ஸ்டாப் ஆகி அங்கேயே நின்ற நம்ம ஜங்குக்கு வந்து நேராக ஸ்டேஷனுக்குள்ளே நடந்து போகிறாரு. உள்ளே போனால் எல்லாருமே ஜங்குக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜங்குக்கு கூட சிரித்து பேசுகிறாங்க. ஆக்சுவலி ஒரு உயர் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லாமல் நல்லா சிரித்து ஓரளவு பாசமாக பேசுகிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவருடைய டேபிளில் போயிட்டு உட்காந்ததும் ஒரு இது மாதிரி வந்துடுது, ஒரு லெட்ரு மாதிரி நம்ம ஜங்குடைய டேபிளுக்கு வந்துடுது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அந்த புது பர்சனுடைய பேர் டீட்டெயிலு எல்லாமே இருக்குது. இப்போது நம்ம ஜங்குக் தான் இந்த பர்சனை உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கவங்க கிட்ட சொல்ல, அந்த பர்சனும் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. போயிட்டு அந்த பர்சனை அனுப்பிச்சி விட்றாரு. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டோர் வந்து நாக் பண்ணி, சார் மே ஐ கெட் இன்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நியூவாக ஜாயின் பண்ணுறேங்க.
எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார், நான் என்னுடைய பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் நான் ஸ்பெஷல் கோட்டாவில் வந்திருக்கேன். நீங்கள் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போனோம். கொஞ்சம் ஃபார்முலாக பேச கற்றுக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணுன்றத கொஞ்சம் ஃபார்முலாக பேச கற்றுக்கணும். ஓகே சார். ஓகே சார் இல்லை, எஸ் சார். எஸ் சார். போயிட்டு பெட்டிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அந்த பர்சன் அனுப்பிச்சி விட்றா. அந்த பர்சனும் ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நடந்து போயிடுறாரு. இப்போ இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த பர்சனுடைய டீட்டெயில் இருந்த லெட்டர், அதை வந்து ஒரு மாதிரி பெஞ்சில் போட்டு நம்ம சங்குக்கு பொறுமையாக அந்த சேரில் பின்னாடி பக்கமாக சாஞ்சிக்க உள்ளே வந்து ஒரு பர்சன் என்ட்ராகிறாரு. கையில் காஃபி வச்சுருக்காரு. யாருன்னு பார்த்தா யூங்கி. நம்ம யூங்கி தான் அந்த பர்சன். அதாவது நம்ம சங்கு கூட இவ்வளோ நேரம் பேசிட்டு வெளியே போயிருப்பார் இல்லையா, அவர் ஒரு பார்வை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, என்ன புதுசு போல பார்த்துக்கிறியா, அவன் தான் ஸ்பெஷல் கோட்டாவில் வந்திருக்கானாமே, உனக்கு எப்படி தெரியும்? அவன் வந்ததுலேருந்து எல்லார்ட்டையும் சொல்லிகிட்ருக்கான். லூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவன் ஒன்றும் கிரிமினல் இல்லை, ஆஃபீஸரை ஜாயின் பண்ணியிருக்கான். ட்ரைனிங் கொடுக்கணும், புரியுதா? ஆமாம், இதெல்லாம் ஏன்டா ட்ரைனிங் பீரியட்லேயே கொடுக்க மாட்றாங்க? அது ட்ரைனிங் பீரியட், அதனால தான். உண்மையாக ஒரு சைட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றத அந்த இடத்துல இருந்தால் தான் கற்றுப்பாங்க. நீயும் வரப்போ அப்படி தான் இருந்த. நம்ம 2 பேரும் ஒன்றா தானே வந்தோம். இருந்தாலும் நான் எப்படி உன்னை விட மேலே பொசிஷனுக்கு வந்தேன்? ஓகே சங்கோ, விடு. டிசிப்ளின் இஸ் ஃபர்ஸ்ட். சரி சரி, இருந்துட்டு போத. இன்றைக்கி அந்தளவுக்கு எந்த பேரும் கேஸ் வரல, வந்தாலும் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த காஃபி அப்படியே குடிச்சிட்டு நேராக அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. நம்ம சங்கு கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு பர்சன் வந்து பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பர்சனை தான் காட்டுறாங்க. வெளியே இருந்துட்டு ஒருத்தர் டேபிளில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவரும் அங்கே வேலை பார்க்குறவர் தான். இந்த பர்சன் அங்கே போயிட்டு, சார் குட் மார்னிங், என் பேர் டே, நான் இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸ்பெஷல் கோட்டாவில். சாரை மீட் பண்ணேன். சார் வந்து பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்ட சொன்னார். கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓகே, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து அங்கே வேலை பார்க்குற அந்த பர்சன் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தூசு தட்டி போயிருக்கு. அதெல்லாம் எடுத்து கொடுக்க நம்ம டே ஒரு மாதிரி தும்பிட்டு, இது இவ்வளோ தூசியாக இருக்குது. ஆமாம், இங்கே உள்ள பெட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படி தான். அதுக்கு நான் இவ்வளோ தூசியாவா? இதெல்லாம் தொட்டாலே என் கை அழுக்காயிடும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கல, ஓகேவா? ஒரு ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கோ. ஓகே. இந்த ஃபைல்ஸை பிடி. இதெல்லாம் பாஸ்ட் 3 months நடந்த பெட்டிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாரு. எதனாவது டவுட் இருந்தால் கேளு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே கிட்ட அந்த ஃபைல்ஸை கொடுத்துட்டு போக, நம்ம டேவும் உட்காந்து அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல உட்காந்து அந்த பேஜஸ் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்த்து படிச்சிட்ருக்காரு. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு லன்ச் டைம். எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம டேவை காட்டுறாங்க. அவரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக, பட் அவர் கரெக்டாக அவருடைய பிளேஸ்லேருந்து எழுந்திரிச்சு டோர் சைடு நடந்து போகையில் பின்னாடி திரும்பி பார்த்தா உள்ளே இருக்க ரூமில் வந்து ஜங்கு இன்னமும் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. சாப்பிட்றதுக்கு போவே இல்லை. நம்ம டே அதை பார்த்துட்டு, என்ன இது சார் அங்கேயே உட்காந்துட்ருக்காரு, போய் சாப்பிட்றதுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பொறுமையாக நம்ம ஜங்கு கிட்ட ஓடி வந்த, சார் குட் ஆஃப்டர்நூன், நீங்கள் சாப்பிட போகலையா? போவேன். ஓகே, அப்போது வாங்க ஒன்றா போகலாம்.
நீ போ. இல்லை சார், தனியாக உட்காந்து சாப்பிட்றது எப்படி உங்களுக்கு போர் அடிக்காதா? யாராவது கூட இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டே சாப்பிடலாம்ல. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இல்லைனா உங்களுக்கு வாங்கிட்டு வரவா? நீங்கள் எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பாரு, புரியுதா? ஓகே. சாப்பிட்டு முடிச்சிட்டு, பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டு என்னை வந்து மீட் பண்ணு. ஓகே சார். ஓகே சார். போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்குக்கு நம்ம டேவை அமுச்சு விட்ற. நம்ம டேவும் பொறுமையாக அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டுறாரு. ஒரு மாதிரி என்னத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ தான் காட்டுறாங்க, அங்கே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சில பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் எல்லாருமே வந்து டேபிள்லலாம் உட்காந்து சாப்பிட்டுருக்கா. அங்கே ஒரு பர்சன் தனியாக உட்காந்துட்டு சாண்ட்விச் எடுத்து கடிக்கலான்னு போகிறக்க கரெக்டாக நம்ம டே போயிட்டு, ஹாய் ஹாய், நீ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம் தானே? ஸ்பெஷல் கோட்டாவில் தெரியும், உட்காரு. உங்களுக்கு என்னை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க போலையே, எப்படி? நீ தான் காலையில் வந்ததுலேருந்து இது தானே சொல்லிகிட்ருக்கேன். சாப்பிடு. அப்புறம் உங்கள் பேர்? சிவன். சிவன் சின்னதாக இருக்கு. பாக் சிவன். நீங்கள் இங்கே எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க? நான் வந்து 7 months தான் ஆக போகுது. ஓ, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஏன் நம்ம சார் ஒரு மாதிரி உருன்னே இருக்காரு? யார்? ஜாக்குக் சாரா? அவரும் உருன்னு இருக்காரா? அவர் அப்படிலாம் இருக்க பர்சன் கிடையாது. அப்படி அதனால அவர் டென்ஷனாக இருந்தானா ஒர்க் ப்ரெஷராக இருக்கும். மற்றபடி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி சிரிப்பார், தெரியுமா? அப்படியா? நான் இப்போ சாப்பிட கூப்பிட்டு கூட வரவே இல்லையே. அட பாவி, போய்ட்டு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டேன். ஷோ, மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் சாப்பிட்றப்போ யாராவது ஒருத்தர் ஸ்டேஷனில் இருக்கணும். அதனால தான் சார் எப்போவுமே அங்கே வெயிட் பண்ணுவார். நம்மளாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் அவர் வந்து சாப்பிடுவார். அது ஓகே, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம். அவர் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்றாருல, பாவம் இல்லையா? அது நானே இதை இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். அதனால தான் அவரை கூப்பிட்டேன். போய் வாங்கிட்டு போய் கொடுக்கமான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொன்னார். சரி, நீ எப்படி ஸ்பெஷல் கோட்டாவில் வந்த? அது நான் தியரி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே பாஸு. அதுவும் நார்மல் ஜஸ்ட் பாஸ் இல்லை, எல்லாத்துலேயும் சென்டம். ஓ, அதனால தான் உனக்கு ஸ்பெஷல் கோட்டாவா? ஆனால் ஸ்பெஷல் கோட்டா அப்போது வேலைக்கு வந்தாலும் ட்ரைனிங் கொடுப்பாங்களே. ஆமாம், நான் தியரியில் சூற விட்டேன், ஆனால் ப்ராக்டிக்கலில் அடப்பாவி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வீக்கானே. லைட்டானா எதுலலாம்? டிஃபென்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏய், இந்த வேலைக்கு டிஃபென்ஸ் தாண்டா ஃபஸ்ட்டு, அதுவே வராதுன்னு சொல்கிற? வரும், டக்குன்னு வராது. லைட்டாக நர்வஸ் ஆகிடுவேன். ஐயோ, இந்த விஷயம் சாருக்கு தெரியுமா? அவர்கிட்ட சொன்னேன், நீ நான் ஸ்பெஷல் கோட்டாவில் வந்திருக்கேன்னு. அவரும் ட்ரைனிங் பீரியடுக்கு ஃபஸ்ட்டு என்ன பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிக்க சொல்லியிருக்காரு. படிக்க சொன்னார்னா மனப்பாடம் பண்ணாத, அதில் உனக்கு எதனாவது எவிடன்ஸ் லிங்க் ஆகுதா, இல்லை யாராவது இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக உன்னை பார்க்க சொல்லியிருப்பாரு. உட்காந்து இவ்வளோ நேரம் அதை மெமரைஸ் பண்ணிகிட்டு இருந்தியா? எக்ஸாம் எழுத போகிறதுல? ஓ, அதனால தான் அப்படி சொன்னாரா? நானும் அதுலேருந்து எதனாவது கேள்வி கேட்பாருன்னு நினச்சேன். ஓ, உண்மையிலே நான் இந்த வேலையை விருப்பப்பட்டு தான் சேர்ந்தியா? உனக்கு எப்படி இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சைடில் வரணும்னு தோணுச்சு? அதுவா, அப்படியே கையில் கன்னு கெத்தாக ஃபைட் பண்ணலாம்ல. போலீஸ்காரன் கையில் கன் இருக்குன்னு தான் பேர். அதுலேருந்து புல்லட்டு பாயணுன்னா மேலேருந்து உத்தரவு வாங்கணும். அப்புறம் எதுக்கு பாக்கெட்டில்? உத்தரவு வாங்கும்போது அவங்ககிட்டருந்தே வாங்கிக்கலாமே.
இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்க முடியாது, மேலே இருக்கவன்ட்ட கேட்கணும். ஓ, ஆனால் எனக்கே இன்னும் தரல. நீ ட்ரைனிங் பீரியட் இன்னும் முழுசாக முடிக்கல. சார் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் உனக்கு கன்று கையில் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைச்சாலும் சுடக்கூடாது. ஓஹோ, ஆமாம். உனக்கு இப்போ ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது? அதான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேனே. ஆஹா, பர்சனலாக சார் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாருல்ல, இது வேறு இருக்கா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுப்பாரு. ஐயோ ஐயோ, நான் அவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருக்கேன் பாரு. சாப்பிட்டுட்டு சார் என்னை வர சொன்னார். செத்த, சாப்பிட்டு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு சொல்ல நம்ம டீவும் டக்கு டக்குன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு குடுக்குன்னு ஓடி போகிறாரு ஸ்டேஷனுக்கு. இவர் தான் வந்து ஒரு 3rd and 4th பர்சனாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஸ்டேஷன் போக உள்ளே போயிட்டு டபுக்குன்னு டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா உள்ளே வந்து ஜங்குக் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. டே உள்ளே போனது பயத்தில் ஒரு மாதிரி நூடுல்ஸே பறந்துடுது. இப்போ நம்ம டீ தான், ஓ சாரி சார், நீங்கள் இங்கே சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் வந்துட்டேன். இட்ஸ் ஓகே, என்னாச்சு? இல்லை சார், நீங்கள் சாப்பிட்டு வர சொன்னீங்கல்ல, நான் ஒன்று சாப்பிட்டு பொறுமையாக வர சொன்னேன். ஓகே, அப்போ நான் போயிட்டு பொறுமையாக வரேன். 15 minutes. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க நம்ம டீ வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து ஒரு மாதிரி நர்வஸாக தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஐயோ மானம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, கரெக்டாக ஒரு 15 minutes கழிச்சு நம்ம டீ தான் பொறுமையாக திரும்பியும் டோர் நாக் பண்ணிட்டு உள்ளே போக இப்போ நம்ம ஜங்குக், சார் கூப்பிட்டு இருந்தீங்க, சண்டே ஃப்ரீயா? ஆமாம் சார், சண்டே ஃப்ரீ தான், வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்கணுன்னு இருக்கேன். இது ஒன்று உனக்கு காலேஜோ ஸ்கூலோ கிடையாது சண்டே நான் ஹாலிடேன்னு சொல்கிறதுக்கு. நான் உனக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்பேன். சண்டே மார்னிங் 5 o'clock நேராக அங்கே வரணும். 5 மணிக்கா? ஆமாம். ஓ எஸ் சார். ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் ஒரு மாதிரி சோகமாக அப்படியே வெளியே வர நம்ம ஜிமின் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னதுக்கு நம்மகிட்டே செய்கையிலேயே நாளைக்கு 5 மணிக்கு எங்கேயோ வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஜிமின் தம்ஸ் அப் கறிட்டு ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட், நல்லா ட்ரைனிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. ஈவினிங் அதாவது கரெக்டாக ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைம் இருக்கும். நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. யூனிஃபார்மை கையோடையே வந்து துவைச்சி போட்டுட்டு அழகாக அதை ட்ரைலி போட்டு காய வச்சுட்டு அவருடைய ஷெட்யூலை வந்து இன்னையிலேருந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. லைக் வீட்டுக்கு போனதும் ட்ரெஸ்ஸை முதல்ல துவைச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு தலையெல்லாம் அழகாக அந்த ஹேர் கேர்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு பெட்டுக்கு போயிடுறாரு. படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபோனில் வந்து அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ். யாருன்னு பார்த்தா ஏதோ லொக்கேஷன் வந்திருக்கிறத பார்த்ததும் தெரிஞ்சிருது ஜங்குக் தான் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சார் தான் அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மகிட்டே வந்து அந்த லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ காட்டுக்குள்ளே காட்டுது. என்னடா இது ஏதோ காட்டுக்குள்ளே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த லொக்கேஷனை விட்டு வெளியே வர ஜங்குக்குடைய லோகோ இருக்கும் இல்லையா, பிக்சரு, அதில் வந்து அவர் யூனிஃபார்மில் இல்லாமல் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கார். லைக் நல்லா இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஒயிட் கலர் பனியன், வெளியே வந்து ஷர்ட் போட்டிருக்காரு, பட் எதுவுமே வந்து பட்டன் அப் பண்ணல, ஓப்பன் ஷர்ட்டு, அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டு லைன்டு ஷர்ட் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அந்த டேடிஸ் கூலிங் கிளாஸ் மாதிரி, அது கிளாஸ் இருக்கும் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு கலர்ஸும் இல்லாமல் ஃப்ரேமும் இல்லாமல் நடுவில் மட்டும் அந்த கோல்டன் கலர் ஃப்ரேமோட ப்ளஸ் அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் போட்டுட்டு அழகாக அப்படியே ஹேர்லாம் பெரிய இது பண்ணிட்டு பீச்சில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை நம்மகிட்டே வந்து ஊற்று பார்க்குறாரு, ஜூம் பண்ணி பார்க்குறாரு, ஊற்று பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு நம்ம சாரா இது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், யூனிஃபார்ம்லேயே அழகாக தான் இருந்தார், இருந்தாலும் கலர் ட்ரெஸ்ஸில் அதை விட அழகாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து ஒரு மாதிரி சைட் அடிக்கிறாரு. ஆக்சுவலி நம்மகிட்டே வந்து சொல்ல போனால் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். அவருக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சாலும் எந்த சமயத்தில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. இப்போ அவருக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கா,
போய் சொல்லணும்னு தோணுச்சா பட்டுன்னு போய் சொல்லிடுவார். அந்த பர்சனை தனியாக கூப்பிட்டு கொஞ்சம் பர்சனலாக அவர்கிட்ட எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு சொல்லுவோம். அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. போயிட்டு பிடிச்சிருக்கா போய் டக்குன்னு சொல்லிடணும், வேணுமா போய் டக்குன்னு வாங்கிடணும், இது தப்புன்னு தோணுதா போய் டக்குன்னு தப்புன்னு சொல்லிடணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன். ஸோ நம்ம வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு சைடு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு நம்ம இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கரெக்டாக ஒரு 5 மணிக்கு அவர் அங்கே போய் ரீச் ஆக வேண்டியவர் 4 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சிட்றாரு. தூங்கி தூங்கி தலையை சொரிஞ்சு பல்ல தேய்ச்சி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நேராக போகிறாரு. அதுவும் யூனிஃபார்ம் போட்டு போகிறாரு. அவருடைய ஸ்கூட்டியில் அங்கேருந்து போகிறாரு. இப்போது நேராக அந்த பிளேஸில் தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி ஜங்குக் வந்து அந்த பிளேஸில் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காரு. யூனிஃபார்ம் போட்டில் மேலே இருக்க ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி அங்கே ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அந்த கட்டையில் அப்படியே தொங்க விட்டு ஜஸ்ட் யூனிஃபார்ம் பேண்ட்டு, பூட்ஸு, ஒயிட் பனியனு அங்கே நின்று வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம வந்ததும் பார்த்து அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு பார்த்து என்ன சொன்னீங்க? ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அதில் போடு. ஏன்? நைட் நீ துவைக்கிறதுக்கு கஷ்டப்படணும், பரவாயில்லையா? ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தான் அவரும் ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணி பொறுமையாக அங்கே ஒரு இது மாதிரி இருக்குது அதில் அப்படியே மாட்டி விட்டுட்டு நம்ம சங்குக்கிட்ட போய் நிற்க, சொல்லுங்கள் சார், என்ன இந்த பாறை மலையில் ஏறி போகிறோமா? ஆமாம், அப் அண்ட் டவுன் 30 times போய்ட்டு வா. என்ன முழிக்கிற? போ. நான் மட்டுமா? ஆமாம், உனக்கு தானே ட்ரைனிங் பீரியட். வார்ம் அப் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் 30 counts போயிட்டு வந்துடு. சார் போயிட்டு வந்துடு சீக்கிரமாக சொல்கிறீங்க. மேலே ஒரு கிலோமீட்டர் கீழே 1 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. எப்படி சார்? போயிட்டு வா, லேட் ஆகும். மணி 5 தான் ஆகுது. 10 மணிக்கு தான் நம்ம ஆஃபீஸில் இருக்கணும். ஓகே, 9 மணிக்கு இங்கேருந்து கிளம்பலாம். இவ்வளோ நேரம் டைம் இருக்குது, தாராளமாக போயிட்டு வா. 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அப்போ இதை முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கும் போகணுமா? ஐ மீன் திரும்ப ஸ்டேஷனுக்கும் போகணுமா? பின்ன ஆனால் இன்றைக்கி பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் உன்னை நேற்று பார்க்க சொன்னல, அந்த பெண்டிங் ஃபைல்ஸ்க்கான ஸ்பாட்டில் நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகிற. நான் கூட்டிகிட்டு போகணுமா? ஆமாம், அப்புறம் நேற்று நான் உன்னை பார்க்க சொன்னேன், என்னத்தை பார்த்துட்டு இருந்தேன்? நான் வேறு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தேனே. சரிங்க சார், போனீங்கன்னா ரிவைஸ் பண்ண விடுவீங்களா? ரிவைஸா? எக்ஸாம் எழுத போறியா நீ? ரிவைஸ் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் மறந்துருச்சு. அது எப்படி மறக்கலாம்? சார் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்களா? ஓ போயிட்டு வா. லேட் பண்ணிட்டு இருந்தேன்னா 40 counts. 30 ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமையாக ஜாகிங் மாரி அந்த ஸ்லைட் மாதிரி இருக்குடா, அங்கிட்ட இங்கிட்ட அப்படியே ஸ்லைட் மாதிரி இருக்குது. நம்ம வந்து அந்த ஸ்லைடில் 30 counts மேலே அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்குக்கு வந்து கீழே நின்றுட்டு வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தவர் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஓரமாக போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே அந்த இடத்த இயற்கையை வந்து ரசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம மேலே போயிட்டு கீழே வரும்போதெல்லாம் ஜங்குக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மாடு எப்படி உட்காந்துட்டு பாரு, மூச்சு வாங்குது, தவிக்கிட்ட தண்ணி கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி மூச்சு வாங்கிட்டு நம்ம அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்காரு. இப்போது கரெக்டாக 30 counts முடிஞ்சதும் நம்ம கீழே இறங்கி வந்து அந்த தரையில் அப்படியே கீழே படுத்துக்க நம்ம சங்கு கிட்ட போயிட்டு இந்தா தண்ணி அப்பா கொடுங்க. நிறைய குடிக்காது. ஏன்? ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வந்து தண்ணி அதிகமாக கொடுத்தா வாமிட்டிங் வரும். எனக்கு மடக்குன்னு குடிக்கணும் போல இருக்கே சார். கொஞ்சம் குடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பொறுமையாக தண்ணியை குடிச்சிட்டு
பொறுமையாக எழுந்திரிச்சு ஜங்குக் உட்காந்துட்டு இருந்த பிளேஸ்லேயே பக்கத்தில் போயிட்டு உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுறப்போ உட்கார்றதுக்கும் அவருடைய வயிறு கிர்ன்னு சவுண்டு போடுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. பசி எடுத்துருது. நம்ம வந்து சாப்பாடுக்குலாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பாரு. சரியான பசி எடுக்க நம்ம ஜங்குக்கே கேட்குது அந்த வயிற்றில் வர சவுண்டு. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவருடைய பேக்லேருந்து சாண்ட்விச் எடுக்கிறாரு. நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவர் ஒன்று சாப்பிட ஆரம்பிக்க நம்ம அப்பாடா எப்படியோ வயிற்றுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து பிடுங்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. திரும்பியும் வார்ம் அப் போகிறாங்க. அப்புறம் அந்த இடத்துல ஒரு சில அந்த மரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை பிடிச்சி நம்ம வந்து தொங்கிட்டு அந்த புஷ்அப்ஸ் மாதிரிலாம் எடுக்க சொல்கிறாரு நம்ம ஜங்குக்கு. நம்ம அது எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக பண்ண முடியல. இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டேவை காட்டுறாங்க. ஜங்குக்குடைய காரில் நேராக ஸ்டேஷன் போய் இறங்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு ரீட் பண்ண சொல்லியிருப்பார் இல்லையா, லாஸ்ட் 3 மந்த்ஸில் உள்ளது. அதில் கடைசி மந்த்ஸில் உள்ள ஃபைலை எடுத்து நம்ம கிட்ட கொடுத்து, இந்த ஃபைலை பற்றி எனக்கு வித்தின் 10 மினிட்ஸில் ஃபுல்லாக எனக்கு டீட்டெயில்ஸ் வரணும். டீட்டெயில்ஸ்னால் ஒன்று நான் படித்து ஒப்பிக்க சொல்லலை, இந்த கேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ இதை எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து கண்டினியூ பண்ணணுன்றதை உட்பட எனக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துட்டு அந்த ஃபைல் அப்படியே தூசி பறக்குது. இவர் பாட்டுன்னு நேராக கேபின்குள்ளே போயிடுறாரு. நம்ம அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் டேபிளில் போட்டு, என்னடா வாழ்க்கை இது, தியரியில் சென்டம் எடுத்தாலும் இவனுங்களாம் இப்படி பண்ணுறானுங்களே, குட்டு படிக்கிறானுங்க, இப்போ இதை வர பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தான் பொறுமையாக அந்த பேஜஸ் எல்லாத்தையுமே திருப்பிட்டு ஃபுல்லாக அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்குது. அந்த கேஸை பற்றி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே அதை ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். நம்ம ஜங்குக்கு உள்ளே இருந்து நம்ம உடைய பேரை சொல்லி கூப்பிட அடித்து பிடிச்சி அந்த ஃபைல் எத்தனை உள்ளே ஓடுறாரு. நம்ம ஜங்குக்கு நடிக்க, என்ன சார் பார்த்துட்டியா? சார் பார்த்துட்டே இருக்கேன். இங்கே உட்காரு. தேங்க்யூ சார். சீக்கிரம். சார் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? என்ன? உங்களுக்கு இந்த கேஸை பற்றி அதெல்லாம் தெரியுமா? ஆமாம். அப்புறம் ஏன் சார் என்னை படிக்க விட்றீங்க? நீங்களே கூப்பிட்டு போகலாம்ல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீங்கள் ட்ரைனிங்க்கு வந்திருக்க? ஓ இல்லை சார், ஃபஸ்ட்டு டே எல்லாத்தையும் என்ன பண்ண சொன்னால் எப்படி சார் எனக்கு தெரியும்? நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஓகே, நீ கேட்குற அப்படின்றதுனால இந்த கேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது உட்பட ஒன்று நேர்லேயே கூப்பிட்டு போய் காட்டுறேன். அடுத்த கேஸை நீ தான் பண்ணணும், ஓகேவா? ஓகே, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சு அவருடைய கார் கீயை எடுத்துகிட்டு டேவியும் கூப்பிட்டு ஸ்டேஷன்லேருந்து வெளியே போய்ட்றாரு. காரில் உட்காந்து வர்றதுக்கு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக அவங்க ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கும். ஒரு கிராமம் மாதிரி இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்குக்கு அந்த கிராமத்துக்கு உள்ளே நுழையாமல் வெளியவே காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே நடந்து போகிறாரு. உள்ளே இவர் நடந்து போகும்போது அங்கே உள்ள மக்கள்லாம் நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறது, என்னமோ சொந்த பையனை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி அங்கே இருக்கிற பெண்கள் பெரியவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்கை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பேசுகிறாங்க, பழகிறாங்க. ஈவன் சொல்லப்போனால் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஜங்குக்கை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு உள்ளே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பார்த்து பேசி விசாரித்து இது பண்ணிகிட்ருக்க அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் புவர் பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போக அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க. கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, தனியாக இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு உள்ளே போன வேகத்துக்கு ஜங்குக்கு பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ண ஜங்குக் தரையில் உட்காந்து அவங்கக்கிட்ட சும்மா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடா, உனக்கு டீ போட்டு எதனாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்களோட வீட்டு கிச்சனுக்குள்ளே நுழைய இப்போ தான் நம்ம ஜங்குக் டேவை பக்கத்தில் உட்கார வச்சு, இது உட்காரு சார். இங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஃபுல்லாக ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டான். அண்ட் அதுக்காக மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதாவது அந்த ட்ரக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணான். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேவா? அதில் ஒரு பேர் படித்தல, ஹங் கியூ.
ஆ, அது உங்களுடைய பையன். ஓகே சார். சார், இங்கே இருக்கவங்க எல்லாரும் எப்படி சார் உங்ககிட்ட நல்லா பழகுறாங்க? எல்லாருக்குமே உங்களை தெரிஞ்சிருக்கு. அது இங்கே பிரச்சனை நடக்கும்போது நான் இங்கே தங்கினேன். அப்போ என்ன பார்த்துக்கிட்டவங்க இங்கே தான். அதனால ஓ, இவங்க வீட்லேயே தங்குனீங்களா? ஆனால் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி சைட்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் தனியாக அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல சார்? நம்மளுக்கும் தனியாக அரேஞ்ச் பண்ணால் அப்புறம் நம்ம எதுக்கு இங்கே வந்து தங்கணும்? இதுக்கு நம்ம நேராக ஆஃபீஸ்லேயே இருந்துருக்கலாமே. மக்களோட மக்களாக இருந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும். சரியா? ஓகே சார். இப்போ அவங்க வருவாங்க, எதுவும் கேள்வி கேட்காத, நாமளாக பேச அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக் டே கிட்ட சொல்ல, நம்ம டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வந்து டீ போட்டு கொண்டு வராங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, பிஸ்கெட் மாதிரி. நம்ம சங்குக் அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்குறதுக்கே ருசியாக இருக்கே, நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க? இல்லைடா, உனக்கு எதுவும் கொடுக்காம நான் எப்படி உன்னை வெறும் வயிற்றோடு அனுப்புறது? ஏதோ என்னால் முடிஞ்சது, ப்ளீஸ் ஃபுல்லாக காலி பண்ண. சரிம்மா. அப்புறம் இது கிண்டேயும் என் கூட வேலை பார்க்குறாரு, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓ, நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். டீ சாப்பிட்டு? தேங்க்ஸ்மா. என்ன சொன்னா? தேங்க்ஸ் இல்லை, அது நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ முன்னாடி சொன்னியே தேங்க்ஸ்மான்னு சொன்னேன். அம்மா அந்த பேரை வெறுத்துட்டேன் சார். என்ன பண்ணுறது? அமைதியாக. சரி, அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல தம்பி. அப்புறம் இன்னொன்று கேட்கணும், என் பையனை பற்றி எதுனாவது தெரிஞ்சுதா? எதுவும் தெரியல. அவனுடைய கேஸ் அப்படி பெண்டிங்லேயே இருக்குமா? நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய கேஸ் வர்றதுனால அது பின்தங்கி போயிட்டுருக்கு. நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு உங்கள் பையன் உத்தமன் கிடையாது, புரியுதா? கஷ்டப்படாதீங்க. உங்களை பார்த்துக்க யாரும் இல்லைனாலும் எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த டீயெல்லாம் அப்படியே குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த லேடிக்கு கையில் கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. நம்ம டீ அதை பார்க்குறாரு ஒரு மாதிரி. சங்குக்கியும் அந்த லேடியும் ஒரு மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இப்போ நேராக காருக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம டீ வந்து ரொம்பவும் அமைதியாக இருக்கார். வளன்னு பேசிகிட்டு இருந்தவர் அமைதியாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம சங்குக் என்ன பயமுடிட்டுருக்க? இல்லை சார், எனக்கு அவங்க கேஸை பற்றி புரியவே இல்லை. நான் உனக்கு எப்படி சொல்கிறது, அவங்க பையன் ஃபுல்லாக ட்ரக்கில் அடிக்ட் ஆகிட்டான். அடுத்து அவனுக்கு போதுமான ட்ரக்ஸ் கிடைக்கல. ஸோ ட்ரக்ஸ் எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேடி அலைஞ்சதில் ஒரு திருட்டு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவங்க அவனுக்கு ட்ரக்ஸ் தரேன்னு சொன்னதாகவும் அதுக்கு பதில் அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையும் இவன் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னதாகவும் ரிப்போர்ட்டில் இருக்கு. அவனும் அதுக்கு எல்லாத்துக்குமே சம்மதிச்சுட்டு ஜஸ்ட் ட்ரக்குக்காக, அந்த போதைக்காக ஓகே சொல்லிவிட்டு அவங்க சொன்ன எல்லா வேலைகளையும் செஞ்சுருக்கான். அதில் கொலை ராபரின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இன்வால்வ் ஆகிருக்கு. அவன் மேலே கேஸ் போட்டால் கண்டிப்பாக அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும்னு அவனுக்கே தெரியும். ஸோ அவன் கொஞ்சம் தலைமறைவாக இருக்கான். எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சரியாக கண்டுபிடிக்க முடியல. அந்த கும்பலையும் கண்டுபிடிக்க முடியல. ஓ,
இவ்வளோ பண்ணியும் அவங்க அவங்க பையன் எங்கன்னு அவ்வளோ ஏக்கமாக கேட்குறாங்களே, நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டியதானே? அவங்க கேட்குறதுக்கு காரணம் ஓங்கி ஒன்று அலற வரணும் தான். ஆ, அரைகிறதுக்கா? ஆமாம். ஒரு தாயா தப்பு பண்ணும்போது கண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது கைமீறி போயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம மூலியமாவது அவனை கண்டிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஓ, நான் நினச்சேன் இந்த வேலைக்கு வந்தால் வெட்டு கொலை குத்துன்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கோம், நம்ம அது எல்லாத்தையும் போய் நிறுத்தினா போதும், நிறுத்த முடியலன்னா கண்ணை கையில் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இதுக்குள்ளே நிறைய ஃபேமிலிஸோடைய எமோஷன்ஸும் இருக்குன்றதை இப்போ தான் புரியுது சார். ஓகே, போகலாமா? நான் ஒரு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக்கு வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது நம்ம டே சும்மா இல்லாமல் நம்ம ஜங்குக்கு லைட்டாக பின்னாடி திரும்பி சைட் அடிக்கிறது, அப்பப்போ அவரை பார்த்துட்டே இருக்கிறது, அவர் பார்க்காத நேரம் அவரை பார்க்குறது, அவர் அந்த இது வண்டி வந்து கீர் போடுவாங்கள்ல, அப்போல்லாம் கை வைக்க வரும்போது இவர் வந்து அந்த கீர் மேலே கை வைக்க நம்ம ஜங்குக்கு வந்து டேவுடைய கை மேலே வச்சு கீர் போடுறாரு. ஸோ அதெல்லாம் அப்படியே லைட்டாக நம்ம டே வந்து அப்பப்போ குசும்பு வேலைலாம் பார்த்துட்ருக்கு. ஜங்குக்கை வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் என்ன தான் ஒரு ஹார்டான ஒரு வேலையில் இருந்தாலும் மக்கள் மத்தியிலையும் சரி, யாரையாவது அவர்கிட்ட பர்சனலாக அப்ரோச் பண்ணாலும் சரி, ரொம்பவும் சாஃப்டாக ஜென்டில்மேனாக நடந்துக்கிறாரு. அது நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை வந்து ஒரு குடவுன் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா அந்த குடவுன் வந்து ஆள் நடமாட்டம் யாருமே இல்லை. ஆனால் ஒரு சில ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா ரூம்ஸ்க்கும் கதவுகள் இருக்குது. உள்ளே ஒரு சில பெஞ்சஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு என்னமோ இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்பவும் சின்னதாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஷின்சானுடைய ஸ்கூல் பார்த்துருக்கீங்களா, அது எப்படி இருக்கும்னு தெரியும்ல. சின்னதாக தான் இருக்கும், கூரை மாரி தான் இருக்கும், அப்படியே ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். அப்படி தான் அதே மாதிரி தான் இருக்குது இந்த பில்டிங்கும். ஆனால் கொஞ்சம் பாலடைஞ்சு போயிருக்கு. நம்ம ஜங்குக்கு வந்து டேவை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே வந்து இந்த பகல் டைம் அப்படின்றதுனால சூரிய வெளிச்சம்லாம் இருக்குது. ஸோ பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. அந்த சூரிய வெளிச்சம் அங்கே உள்ள அந்த ஒரு ரூமில் உள்ள டோர்ஸ், அந்த விண்டோஸ் வழியாக உள்ளே அப்படியே அந்த சன் ரேஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள லைட்ஸ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் இருள் அடைஞ்சிருக்கு. நம்ம ஜங்குக்கு டேவை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து டே வந்து ஒரு மாதிரி பிரமிப்பாக பார்க்குறாரு. ஏன்னா ஒரு மாதிரி அபண்டன்டான பிளேஸை இப்போ தான் பார்க்குறாரு நம்ம டே. உள்ளே போய் இப்போ நம்ம டே தான் அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக் அந்த இடத்துலேருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வாய்ஸ் வந்து அந்த ஹோல் பில்டிங்கே எக்கோ அடிக்குது, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கிட்ட, இந்த இடம் பார்க்க எப்படி இருக்குது? பார்க்க ஏதோ குடவுன் மாதிரி இருக்குது. இது குடவுன் இல்லை, ஸ்கூல். ஸ்கூலா? எலிமெண்ட்ரி ஸ்கூல். சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூலா? ஆனால் இங்கே எதுக்கு இந்த மாதிரி? இங்கே இந்த கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 10 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே, அப்படி இல்லைன்னா 18 வயசுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல் வந்து அவ்வளோவா பெருசாக டெவலப் பண்ண முடியாத காரணத்தினால எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே நிறைய கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி அப்போ பிரித்து வச்சு ஒரு இடத்துக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன்ல ஒரு அம்மாவோட பையனை அந்த கேஸ்க்கு சம்மந்தமாக. ஆமாம், அவன் ட்ரக்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள 10லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்க பசங்களுக்கு விற்றுருக்கான். அந்த இடம் தான் இது. இப்போயும் நீ எங்கேயாவது யாரும் தேடாத இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு கபோர்ட்லேயோ டோர் பின்னாடியோ போயிட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா அங்கே அந்த ட்ரக்ஸை ஒழிச்சு வச்சுருக்கிறதுக்கான அந்த தடயம் இருக்கும். ஒரு சில டைம்ஸ் ட்ரக்கே கிடைக்கும். அது சின்னதாக டேப்லெட் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் சார், என்னுடைய கேள்வி என்னென்னா,
அவன் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச ஏன் அப்பயே பிடிக்க முடியல? ஏன்னா தெரியாமல் பண்ணான். இந்த கேஸே வெளியே வந்தது எப்படி தெரியுமா? இந்த ஸ்கூலில் இருக்க ஒவ்வொரு பசங்களும் ஒரே நேரம் மயக்கடிச்சு கீழே விழுந்திருக்காங்க. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்போ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இவங்க எல்லார் உடம்புலேயும் போதைப் பொருள் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதும் ஸ்கூலை வந்து ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்கூலை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிருக்கு, அங்கங்கே ஸ்டூடெண்ட்ஸுடைய பேக்கில் ஒரு சில போதைப் பொருட்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் யார் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸு அந்த 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்க பசங்களை அதிர்த்தி கேட்டதும் பயத்தில் உண்மையை சொல்லிட்டாங்க. அப்போ வெளியே வந்தது தான் இவனுடைய பேர் வெளியே வந்த பேரோட அந்த டைமே அவன் காணாமல் போயிட்டான். அவன் உயிரோடு தான் இருக்கான்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல போலீஸுடைய தப்பு எதுவுமே கிடையாது. புரியுது சார். அப்போ இந்த கேஸ் முடிக்கவே முடியாதா? முடிக்கணும், கேஸை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஆனால் இதுக்கான ஸ்டெப் எப்போ எடுப்பீங்க? நான் நினச்சா இப்போ கூட எடுக்கலாம், பட் எவிடன்ஸ் வேணும், எதனாவது ஒரு க்ளூ வேணும். எதுவுமே இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? எனக்கு என்னமோ நீங்கள் இந்த கேஸை கையில் எடுத்தீங்கன்னா க்ளூஸ் தானாக கிடைக்க ஸ்டார்ட் ஆகுமோன்னு தோணுது சார். இது படத்தில் வர மாதிரி கிடையாது. இங்கே நடக்கிற பிரச்சனையில் உயிருக்கும் ஆபத்து வரலாம், உன்னை சார்ந்தவங்க உயிருக்கும் ஆபத்து வரலாம். எது எந்த இடத்துல எப்படி நடக்கணும் யாருக்கும் தெரியாது. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு வயசு 28 ஆகுது. நான் இந்த ஃபீல்டில் இருக்கனால தான் கல்யாணமே பண்ணாமல் இருக்கேன். கல்யாணமே பண்ணலையா? எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. என்னுடைய அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஆனால் ஏன் சார்? ஏன்னா நான் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் நான் ஒரு சில பேரை எதிர்க்கிறேன். அவங்க எல்லாருமே எனக்கு எனிமீஸாக மாறுறாங்க. அவங்க என்ன என் மேலே கை வைக்கிறதுக்கு வராங்களோ இல்லையோ, என்னை சார்ந்தவங்கள மேலே கை வச்சா நான் வீக்காகன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என்னுடைய பர்சனல் லைஃப்பை பர்சனலாக மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனல்னு எதுவுமே கிடையாதுன்றதை வெளியே காட்டிக்கிறதுக்காக தான் எனக்குன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வச்சில்ல. ஆனால் லைஃப்பில் இப்படி இருக்க முடியாதே. கரெக்டு தான், நடக்கிறது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கட்டும். அது வரைக்கும் நம்மளா வாழ்க்கையை எந்த திசையிலும் திருப்ப வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு உன்னை பற்றி புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட குழந்த மாதிரி ஒரு லாலிபாப் கிடச்சா குழந்தை எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் காட்டிகிட்டு இருக்குமோ, அதே மாதிரி நீயும் ஸ்பெஷல் கோட்டெல்லாம் வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு சொல்லியிருக்கேன். நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகுட் சொல்லவும் நம்ம முகத்தில் இருந்த ஒரு மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு கூட காணாமல் போயிடுது. அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொன்னதும் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது நம்ம டேக்கு. இப்போ நம்ம சகுக்கை பார்த்து, சார் எல்லா எமோஷன்ஸையும் எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். கரெக்ட் தான், ஆனால் நீ இருக்கிற ஃபீல்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உனக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ உன்னை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை வரும். உன்னை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ நினச்சனா உன்னுடைய எமோஷன்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணணும். புரியுது சார். என்ன யாராவது லவ் பண்ணுறியா? நான் யாராவது லவ் பண்ணுறியா? அது அது வந்து பயங்கரத்தை பார்த்தா லவ் பண்ணுற போல.
ஒன் சைடா சார்? ஓ, நல்லா தான் போச்சு. அது அப்படியே அடியோடு அழைச்சிரு. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட்டாக வச்சுக்கோ. அதை பற்றி உங்கள் கிட்ட கூட பேசக்கூடாதா? யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. யாரையும் எந்த நேரத்துலையும் நம்பக்கூடாது. ஆனால் நான் உங்களை நம்புவேன் சார். போகலாமா? இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம்? ட்ரைனிங்க்கு. திரும்பியுமா? என்ன ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஒன்று 5 மணிக்கெலாம் விட்டுடுறேன். ஆனால் சார் மணி இப்போ 2 தான் ஆகுது. 2, 3, 4, 5 இன்னும் 4 மணி நேரம். எப்படி ஒர்க் அவுட் பண்ண வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு நம்ம டேவை கூப்பிட்டு நேராக அவருடைய பர்சனல் ஜிம் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த சாண்ட் பேக் இருக்கும் இல்லையா, அதை வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டேவை விட நம்ம டேவை உட்காந்து பஞ்ச் பண்ணுறாரு. வேர்த்து ஊற்றுது. ஒரு மாதிரி தொடச்சி இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக பஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட முடிஞ்ச அளவுக்கு அவருடைய மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம டேவும் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க அப்போ தான் நம்ம ஜங்குக்கு ஏதோ ஒரு கால் வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா கால் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இன்னொரு சாண்ட் பேக்கில் வந்து சும்மா பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம ஜங்குக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே பஞ்ச் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பஞ்ச் பேக் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த பாட்டு பாடுறாரு. இந்த ஒரு சாங் உண்டுல்ல, சண்டக்காரா கொண்டு முடியல தேடி பாயுது குத்து சண்டை தோட நீ பாட்டு போது மத்த சண்டை கூட நீ போட வேண்டும் தனிமா தூரத்தால் அலைகிற நானும் மனசை துறந்து என்ன காப்பாத்த. என்னட்டே காப்பாத்துன்னு கத்துற? இல்லை சார், காலை வலிக்குது சார். அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, கால் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். மனமே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே பாட்டு பாடிட்டு இருந்தது ஜோன் அவுட் ஆகி பாட்டு அப்படி கொஞ்சம் சவுண்டாக பாடியிருப்பார். நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு கேள்வி கேட்டது நம்மகிட்டே ஒரு மாதிரி ஒதுங்கி அமைதியாக போயிட்டு ஒரு வாரமாக உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு வழியாக கால்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம டேக்கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே. ஏன் சார் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க? உனக்கு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தேன். பெர்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நாளைக்கு எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு சொல்லி தருவீங்களா? ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருக்கேன் சார். தெரியும், உன்னை பற்றின ரிப்போர்ட் வந்துச்சு. குண்டு எங்கே பாயணுமோ அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் சுட்டுருக்கனே. அது சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் சார், அதான். சரி, நாளைக்கு. அப்போ இன்னைக்கு அவ்வளோதானா? சந்தோஷம். நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் வந்துடு. நாளைக்கு கொஞ்சம் ரவுண்ட்ஸ் எல்லாம் போக வேண்டியது இருக்குது. எப்படின்னு என் கூட வர மாதிரி தான் இருக்கும். ஆஃப்டர் 5 o'clock உனக்கு ட்ரைனிங் பீரியட். ஓகே சார். இப்போ கிளம்பு. எனக்கு வழியாக தெரியாது, எப்படி போகிறது? ட்ராப் பண்ணவா? வேண்டாம் சார், நான் போய்க்கிறேன். இந்த மாதிரி வரத்தெல்லாம் வராதில்ல. சரி, வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்ல நம்ம டேவும் டக்கு டக்குன்னு சட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு போயிட்டு காரில் உட்காந்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து வண்டி எடுத்துகிட்டு நேராக ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்ட்றாரு.
நம்ம டேக்கு நேராக வீட்டுக்கு வந்ததும் மணி வந்து ஈவினிங் ஆகிடுது, ஒரு 7 மணி அந்த மாதிரி டைம் ஆகிடுது. நம்ம டேவை கூப்பிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட கார்லேருந்து நம்ம டே கரெக்டாக இறங்க போகிற நேரம் நம்ம சங்கு, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் உட்காரேன். சொல்லுங்கள் சார். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ. இப்போ எதுக்கு சார் என்கிட்ட இப்படி சொல்கிறீங்க? நான் போலீஸ் ஆஃபீஸர். எனக்கு மொத்தம் 3 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கு. என் பக்கத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க, என்னை எப்படி பார்க்குறாங்க, என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க, எல்லாத்தையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நான் எல்லாருக்கிட்டையும் ஹாஷாக பேசுவேன். இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ சாஃப்டாக சொல்கிறேன். சரியா? யோசிக்காத, போ. பாய் சார், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை இறக்கி விட்டுறா. நம்ம டேவும் பொறுமையாக இறங்கி வீட்டுக்கு போகிறாரு. அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாரு. இப்போ காரில் ரிட்டன் ஆகிற நம்ம சவுக்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம சவுக்குக்கு வந்து ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. என்னென்னா, நம்ம டே வந்து அந்த பஞ்சிங் பேக்கில் இது பண்ணிவிட்டு பாட்டு பாடியிருப்பார்ல, அப்போ ஜோன் அவுட் ஆகி நம்ம ஜங்குக்கையே பார்த்துட்டு தான் பாடிட்டு இருந்திருப்பார். அதை நம்ம ஜங்குக்கு வந்து கை அசைச்சும் கவனிச்சிருக்க மாட்டார். ஒரு மாதிரி ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே பாடியிருப்பார். அப்போயே அவருக்கு தெரியும் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டே வந்து அங்கே ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது ஜங்குக்கு சைட் அடிச்சிருப்பார். அந்த இது அப் அண்ட் டவுன் வந்து ரன்னிங் ஓட சொல்லியிருப்பாங்கள்ல, அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி உட்கார்றப்போ ரெஸ்ட் எடுக்கிறப்பெல்லாம் சைட் அடிச்சிருப்பார். அதெல்லாம் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்ருப்பாரு. ஸோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, மாதிரி ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அது ஒரு மாதிரி அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்குடைய ஆஃபீஸ்க்கு வந்து டே போயிட்டு காலையில் விஷ் பண்ணுற மாதிரியே போகிறாரு. இப்போ நம்ம டே தான், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் போயிட்டு பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன். குட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அவர் பாட்டுன்னு வந்து பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் திருப்ப ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு டேக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை. சாப்பிட்றப்பையும் வந்து நம்ம டே அவர் பாட்டு அமைதியாக போய்ட்டு சாப்பிட்றாரு. சும்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு எதனாவது கேட்டாலும் நேற்று நடந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் சொல்கிறாரே தவிர்த்து நம்ம ஜங்குக்கு வந்து வீட்டில் இறக்கி விடும்போது சொன்ன விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அது அவருக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. நம்ம ஜங்குக்கும் நோட்டீஸ் பண்ணுறாரு டே வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்கிறத. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ்லேயே எல்லாருமே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டேக்கு என்னமோ சரியில்லை, ரொம்ப சோகமாக இருக்கான், அவன் ஃபஸ்ட் டே வந்த மாதிரி இல்லை, இப்போ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்க. ஈவினிங் வந்து அந்த இது கன் ஷூட்டிங்க்காக ஜங்குக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இல்லையா, இப்போ அதுக்கும் ரெடி ஆகி போயிடுறாரு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக தான் போகிறாரு. இப்போ போன வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கு வந்து கன்னை பிடிச்சி இப்படி தான் பிடிக்கணும், இப்படி தான் ட்ரிகர் எடுத்துணும், இந்த ஆங்கிள் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு டேக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம டேக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் பிடிக்கிறது எதுவுமே வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இல்லை. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து டேவுடைய கையை பிடிச்சி இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட வந்து அவருடைய கையை பிடிச்சி சொல்லித்தர ஒரு மாதிரி ஜிவ்வுனாவது நம்ம டேக்கு. நம்ம ஜங்குக்கு வந்து கையை பிடிச்சதும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்க்க, ஜங்குக்கும் ஒரு நிமிஷம் 2 பேருமே அந்த ஐ கான்டாக்ட்குள்ளே போயிடுறாங்க. ஒருத்தருடைய ஃபீலிங்ஸ் அந்த கண்ணுலேயே அப்படியே தெரிஞ்சிருது. நம்ம ஜங்குக்கிட்டேயும் அப்படியே டக்குன்னு விலைக்கு வந்துட எதுவும் பெருசாக வெளியே காட்டிக்கலை. இதில் வேறு பத்தாததுக்கு நம்ம ஜங்குக்கிட்டேக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி, ஜிமன், ஜேஹோப் 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் ஜோன் அவுட் ஆகி நிற்கிறத பார்த்துட்டு அவங்க 3 பேரும் மூஞ்சி பார்த்துக்க இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எப்படியோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து டேக்கு சொல்லி கொடுத்துட்டா. டேவும் கொஞ்சம் கற்றுக்கிறாரு. இப்போது தனியாக ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட வந்து கன்னை கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து வெளியே
ஒதுங்கி வந்துட நம்ம டேவும் வந்து எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறாரு. பட் ஷூட் ஆகும்போது ஒரு சில கன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா புல்லட்டை உள்ளே அனுப்பிட்டு, அதாவது எந்த பக்கம் நம்ம ஷூட் பண்ணுறோமோ அந்த எய்முக்கு வந்து கரெக்டாக புல்லட்டை அனுப்பிடும். ஆனால் பின்னாடி பக்கம் ப்ரெஷரை கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும்னா ஷோல்டர் இன்ஜூர் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம டேக் வந்து ஷோல்டர் சைடு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்கவும் அந்த வலியில் வந்து கீழே விழுந்துடுறாரு. நம்ம சங்குக் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கையை பிடிச்சி தூக்கி என்னாச்சு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே வந்து பெருசாக எதையுமே வெளியே காட்டிக்கவே இல்லை. வெளியே அந்த வலிக்குதா இல்லையா எந்த எமோஷன்ஸுமே காட்ட மாட்டுறாரு. நம்ம சங்குக் கேட்டதுக்கு ஓகே தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எழுந்திரிச்சு கன்னை தூக்க கூட முடியல, அந்தளவுக்கு கை வலிக்குது. இப்போ டக்குன்னு நம்ம சங்குக் கொஞ்சம் கோவமாக கார் எடுத்துகிட்டு வந்து டேவை உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக பார்த்தா அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் இன்ஜூரிங் வந்து இருந்திருக்கு, மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு, கொஞ்சம் நேரம் ஒரு 2 டேஸ்க்கு வந்து எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிவிட இப்போ நம்ம சங்குக் தான் டேவை ப்ரைவேட்டாக பார்த்து, ஏய் வலிக்குதான்னு கேட்குறேன், வாயை மூடிட்டுருக்க. நீங்கள் தானே சார் சொன்னீங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணோன்னு. டே நான் எந்த எமோஷன்ஸை மீன் பண்ணேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்காதா. எமோஷன்ஸ்னால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் சார். அப்போ என் மேலே வச்சுருக்கதும் ஒன்று தான்ல. நீங்கள் தான் சார் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என்ன சொன்ன? உங்களுக்கு தெரியும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி என் வாயை அடைக்கணும்னு நீங்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன்னா நான் சொன்னேன்னா உங்களால் அதை மறக்க முடியாது. அப்படி தானே? என்னை ஹர்ட் பண்ணி உங்களால் அனுப்ப முடியாது. என்னை பிடிக்காதுன்னு உங்கள் வாயில் சொல்ல முடியாது. அதனால தானே நான் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறீங்க. டே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நீ என்னை முழுசாக ஒரு வாரம் கூட பார்க்கல. என் கூட ஆஃபீஸில் இருக்க, ட்ரைனிங் பீரியடில் இருக்க, அவ்வளோதான். எதை வச்சு நீ இதை லவ்னு சொல்கிற? நான் லவ்னு மைண்ட் பண்ணவே இல்லை சார். உங்களுக்கே தெரியுது அது லவ்னு. பின்ன அது பேர் என்ன? நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், லவ் தான். லவ்க்கு ரீசனும் தேவையில்லை, டைம் டியூரேஷனும் தேவையில்லை. இது ஒன்றும் ட்ரைனிங் பீரியட் கிடையாது சார். ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் பழகினா தான் லவ் வரும்னு. பார்த்த உடனே பிடிக்கிறதுக்கும் ஒரு வருஷம் பழகி பிடிக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா பார்க்குறது பிடிச்ச பர்சன், அவங்க கூட ஒரு நாள் இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் பழகினாலும் சரி, அவங்கள பற்றி தெரிஞ்சிருச்சா அவங்க நம்ம லைஃப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுறோமா, அதுதான் லவ். அந்த ஆசை பேர் தான் லவ் என்னை பொறுத்த வரைக்கும். நீ எதை வச்சு என் மேலே ஆசை வச்ச? எல்லாருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு சார். எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அன்பாக நடந்துக்கிறீங்க, என் மேலே நடந்துக்க மாட்டீங்களா? நான் சின்ன வயசில் இருந்து துருத்துருன்னு இருப்பேன். என்னை எல்லாருமே திட்டுவாங்க, ஓவர் ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ்னு. ஆனால் என்னுடைய எமோஷன்ஸை யாருமே புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. அதுவும் இல்லாமல் என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு எல்லாருமே என்கிட்ட கோவமாக தான் பேசியிருக்காங்க. என்கிட்ட முதல்ல பணிவாக பேசினாலே நீங்கள் தான் சார். உங்ககிட்ட அந்த அமைதி எனக்கு பிடிச்சிருந்தது, மற்றவங்க உங்ககிட்ட காட்டுற அன்பு பிடிச்சிருந்தது. நான் ஜஸ்ட் உங்களை சைட் அடித்தா போதும், உங்கள் கூட இருந்தால் போதும்னு நினைக்கலாம். மனசுக்குள்ளே இருந்துச்சு, வெளியே காட்ட வேண்டாம்னு நினச்சேன். காதலை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது சார், தானாக வெளியே வந்துடும். நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிய வந்துருச்சுல்ல.
ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க? நான் எதுக்கு பயப்படுறேன்னு உனக்கு தெரிஞ்சும் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கட்டே. எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கிற ஃபீல்டை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க. எனக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்கள். படித்து இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கு காரணம் உங்கள் ஆசையா இல்லை மற்றவங்க மேலே இருந்து பயமா? எனக்கு பிடிச்சனால தான் பண்ணேன். அதே தான், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவோ அதை பண்ணுங்க. பிடிச்ச விஷயத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போகலாம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நாளைக்கு எதுனா ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு பதில் அந்த ஆபத்தை வாங்குறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதே மாதிரி தான் நிறைய வரும் ப்ராப்ளம்ஸ், எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்காக, கேவலம் தப்பு பண்ணுறவங்களுக்காக உங்களுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணுமா? என்னென்னமோ பேசிய மைண்டை மாற்றாதா? இல்லை சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்களே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, என் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு உங்களால் போக முடியுமா? போக முடியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீங்கள் அப்படி இந்த ஹாஸ்பிட்டலுடைய வாசலை தாண்டிட்டீங்கன்னா நான் நாளைக்கு இந்த ஆஃபீஸ்க்கு வரல சார். உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். முடிஞ்சா என்னை இங்கே அனாதையாக விட்டுட்டேன், இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் கிட்ட சொல்ல, நம்ம சங்குக் சொன்ன வேகத்துக்கு பின்னாடி திரும்பி வேங்க நடக்க ஆரம்பிச்சிட்றாரு. நேராக அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல் சைடு போக டக்குன்னு அவருக்கு ஒரு கால் வருது. எங்கே இருந்துன்னு பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து, நம்ம சங்குக்குடைய அந்த ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. என்னன்னு பார்த்தா, இவ்வளோ நேரமாக ஒரு கேஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கேஸில் ஒரு பையன் ட்ரக் எல்லாருக்கும் சேல் பண்ணான் இல்லையா, அந்த பையன் வந்து கிடச்சிட்டான், திரும்பி ஊருக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம சங்குக்கு. ஒரு பக்கம் குட் நியூஸ், இன்னொரு பக்கம் பேட் நியூஸ். ஏன்னா குட் நியூஸுன்றது அவன் உள்ளே வந்துட்டான், ஊருக்குள்ளே திரும்பி வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். பேட் நியூஸ் என்னென்னா இப்போ இருக்கான். அப்படியே விட முடியாது அவரால். தெரிஞ்சோ தெரியாமலையோ கண்ட்ரோல் பண்ணியும் பண்ண முடியாமல் அவர் மேலே ஒரு அன்பு நம்ம சங்குக்கு தானாக வந்துருச்சு. அவர் அப்படி துருன்னு இருக்கிறது, சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறது, அந்த ஒரு அன்பு தானாக வந்துருச்சு. இப்போ பத்தாவதுக்கு நம்ம சங்குக்கிட்ட நம்மகிட்டே வந்து அவருடைய மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ அந்த இடத்த விட்டு போக முடியல. அந்த ஹாஸ்பிட்டலில் நம்மகிட்டே சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு தாண்ட முடியல. நம்ம சங்குக்கு அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. ஒரு வேளை போயிட்டாரோ அப்படின்ற ஒரு நினைப்போட பயத்தோட அந்த ஹாஸ்பிட்டல் அவர் இருக்கிற அந்த ரூம்லேருந்து பெட்லேருந்து இறங்கி டக்குன்னு குடுகுடுன்னு ஓடி வராரு ஹாஸ்பிட்டலுடைய வாசல் சைடு. வந்தால் அந்த வாசலில் வெளியவும் போகாமல் உள்ளேயும் இல்லாமல் அந்த வாசலில் அப்படியே நடுப்புற நின்றுட்டுருக்காரு நம்ம சங்குக். அந்த வாசப்படியை கூட தாண்டாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்து கண்ணெல்லாம் கலங்குது, கண்ணிலேருந்து டியர்ஸாக அப்படியே ஃபால் ஆகுது. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு சங்குக்கு அப்படியே பேக் ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிக்க நம்ம சங்குக்கு எதுவுமே வெளியே சொல்லலை. எமோஷன்ஸே வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல கல் மாதிரி நின்றுட்டுருக்காரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே சங்குக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துடைய மெயின் பாதுகாப்பே அவர் தான். அவரை எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு காசிப்ஸ், ஒரு சில பேர் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அத்தனை பேர் முன்னாடி நம்ம ஜங்குக்கு வந்து வந்து பேக் ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்க. நம்ம ஜங்குக்கு தள்ளியும் விடலை, உடைய கையை எடுத்தும் விடலை, பேக் ஹக்கும் பண்ணல, சும்மா அப்படியே நின்றுட்டுருக்காரு. நம்ம டக்குன்னு எனக்கு தெரியும் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, நம்ம ஜங்குக் பொறுமையாக பின்னாடி திரும்பி நம்ம உடைய ஃபேஸை ஹக் பண்ணிட்டு கப் பண்ணிட்டு நம்ம கிட்ட கரெக்டாக என்னால் போக முடியல, எனக்கு ஏன் தெரியல,
என்னமோ நான் உன்கிட்ட இல்லைன்னா உனக்கு எதனா ஒரு பிரச்சனை நடக்குமோன்னு தோணுது. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்? நிம்மதியாக இருந்தேன் நான். மக்களை மட்டும் பாதுகாத்தா போதுன்னு. இப்போ மக்களோட சொத்து உன்னையும் இப்போ நான் பார்த்துக்கணும். மற்ற பீப்புள்ஸா நீயான்னு வரும்போது என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு நீ தான் வருவேன். அப்போ நான் என்னுடைய கடமையை தவறுவேன் இல்லாட்டி. அதுக்குன்னு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் எப்படி சார் வாழ்வீங்க? சரி, நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த? பயந்துட்டேன், விட்டு போயிடுவீங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்னதும் ஜங்குக் அன்எக்ஸ்பெக்டடாக, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லாத ஜங்குக் நம்ம டேவை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அங்கே நிற்கிற நம்ம இவங்க ஜேஹோப் எல்லாருமே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்க. இப்போது நம்ம ஜங்குக் தான் திரும்பியும் நம்ம டேவை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையே போயிட்டு அங்கே அந்த பெட்லேயே படுக்க வைக்க நம்ம ஜங்குக் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கால் வந்துச்சு ஆஃபீஸில் இருந்து, நான் போயிட்டு என்ன நிலவரம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து திரும்பி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நம்ம டேக்கு பாதுகாப்பாக இவங்க ஜிமன் அப்புறம் ஜேஹோப் இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட மெயின் தலை மாதிரி தான். அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான். ஆனால் இவங்க 3 பேரையுமே தனியாக அங்கே விட்டுட்டு நம்ம ஜங்குக் மட்டும் தனியாக போகிறாரு. இப்போ அங்கே கிடச்ச நியூஸை வச்சு பார்க்கும்போது அவன் இப்போது வெளியூர்லேருந்து ஷிப் மூலமாக திரும்பியும் வந்து ஊருக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் நேராக முதல்ல நம்ம ஜங்குக்கு அந்த பையனுடைய அம்மா வீட்டுக்கு போகிறான். கரெக்டாக நம்ம ஜங்குக் கெஸ் பண்ண மாதிரி அவன் அங்கே தான் இருக்கான். போனவன் சும்மா இல்லாமல் வீட்டில் இருக்கிற நகை நட்டு அது இது பொருள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறான். எதுக்குன்னா அந்த நாட்டை விட்டு திரும்பியும் வெளியே போகிறதுக்கு ட்ரக்ஸை திரும்பியும் வாங்குறதுக்காக கையில் காசு இல்லாமல் வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் திருடிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அந்த அம்மா வந்து அவங்க பையனை தடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் முடியல. அவன் வந்து அவங்க அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்க நம்ம ஜங்குக் வந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஜங்குக் போட்டு ஒரே குத்தி அவனை கீழே படுக்க போடுறாரு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நம்ம ஜங்குக் வந்து ஆல்ரெடி ஒரு ஷூட்டிங் ஆர்டர் வாங்கி வச்சுருப்பாரு. லைக் இவன் எனக்கு திரும்ப கையில் கிடச்சா எனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா தற்காப்புக்காக நான் அவனை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்டிங் ஆர்டர் வந்து வாங்கி வச்சுருப்பாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ அந்த ஷூட்டிங் ஆர்டர் வந்து பாக்கெட்டில் தான் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஜங்குக்கு அவன்கிட்ட காட்டிட்டு கீழே அப்படியே ஒரு மாதிரி வாங்கின அடிக்க முடியாமல் நவர முடியாமல் கீழே படுத்து கிடக்குறான். அவன்கிட்ட நம்ம ஜங்குக்கு எடுத்து காட்டி, இது என்ன தெரியுமா, உன்னை சுட்டு பிடிக்கிறதுக்கான ஷூட்டிங் ஆர்டர். எனக்கு எதனாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னுடைய தற்காப்புக்காக உன்னை சுட்டு பிடிக்கிறதுக்காக ஷூட்டிங் ஆர்டர். ஆனால் இது இப்போ எனக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, உன் அம்மாவுக்கு சிறுக சேர்த்து வச்சு உன்னை படிக்கிறதுக்கு அனுப்புனா ட்ரக்ஸாக சேல் பண்ணுறது இல்லாமல் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களாம் எப்படி தெரியுமா, நடமாட தெரிகிற விஷம். உங்களாம் சும்மா விடக்கூடாது மா, தைரியம் இருந்தால் பாருங்கள், எல்லாம் கண்ணை முடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அதே இடத்துல கன்னை எடுத்து ஒரு மாதிரி அதை லோட் பண்ணுவாங்களே அது மாதிரி பண்ணிவிட்டு ட்ரிகரை எடுத்துறதுக்காக அவனை பார்த்து பாயிண்ட் பண்ண அந்த பையனுடைய அம்மா வந்து நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சி, நான் அவனை சுடுறேன், நான் தானே இந்த உலகத்துக்கு அவனை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே பாரு தம்பி, நான் கொண்டு வந்த குழந்தை ஒன்று, ஆனால் அதை நான் பெற்றெடுக்கும் போது அது எப்படி இல்லை. ஆனால் இப்போது இவனால் அங்கே 100கணக்கான குழந்தைங்க உயிருக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒவ்வொரு பெற்றவங்களுடைய பயிரும் நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரே குழந்தை இவன் தான். அதுவும் நான் பெற்றெடுக்கும் போது இப்படி இல்லை, நான் மிருகத்தை பெற்றெடுக்கலை. நான் பெற்றெடுத்த இந்த ஒரு மிருகத்தினால அங்கே அவ்வளோ குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டுருக்கு. அந்த குழந்தைங்களுடைய மனசு எவ்வளோ பயம் இருக்கும்.
பெற்றவங்களுடைய வயிறு பற்றி தெரியாது. எவனோ பண்ணுற அணுச்சட்டத்துக்கெலாம் இது பண்ணி நம்ம பிள்ளை கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு பெத்த வயிறு பற்றிக்கிட்டு தெரியாது. இவனெல்லாம் பார்த்தா பாவப்படுத்தணுமா? இதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியவன் நீ. நான் அவனை ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறப்போ என் பிள்ளையை கண்டுபிடிச்சேன்னு கேட்குறதுக்கு, அவனை தூக்கி வச்சு கொஞ்சறதுக்கு இல்லை, அந்த மிருகத்தை சுட்டு கொள்றதுக்கு. நீ எதுவும் பண்ணாத, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சங்குக்குடைய கையை பிடிக்க, நம்ம சங்குக்கு கையை விடலை. அந்த கன்னை அவர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அவங்களும் கையை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சங்குக்குடைய கையை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தே ட்ரிகர் அழுத்துறாங்க. அவனுடைய நெஞ்சில் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு 2 புல்லட் பட்டு பட்டுன்னு இறங்குது. 1000 தான் என்ன தான் அந்த அம்மா அவ்வளோ பிரேவாக இருந்தாலும், ஏதோ ஒரு விதத்தில் வழியில் பெற்றெடுத்த குழந்தை அப்படின்றப்போ அவங்களுக்கு மனசு வலிக்க தான் செய்யும். அவன் இறந்து போன வேகத்துக்கு இவங்களுக்கு அழுக வருது. அழுதுட்ருக்காங்க. அவர் நம்ம சங்குக்கு முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. அப்படியே டக்குன்னு ஆஃபீஸ் எல்லாருக்குமே ஆம்புலன்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி தற்காப்புக்காக சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர, நம்ம சங்குக்கு வாக்குமூலமும் கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி தற்காப்புக்கு தான் அவங்கள அடிக்கிறதுக்கு போனால், அதனால தான் நான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு சொல்ல, கோர்ட்டில் எதுவுமே சொல்ல. ஏன்னா ஆல்ரெடி ஷூட்டிங் ஆர்டர் இருக்குது. ஸோ கோர்ட்டில் எதுவுமே சொல்ல. அவனையும் கூப்பிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் அந்த இறந்து போனால் அனுப்பி விட்ருவாங்கள்ல, அந்த வேர்டு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதாவது பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே இவங்களை அந்த லேடியை நம்ம சங்குக்கே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. ஸ்டேஷனே பார்த்துக்குது. ப்ளஸ் இப்போது இந்த பக்கம் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம சங்குக்கு திரும்பியும் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. டே டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. கரெக்டாக நம்ம சங்குக்கும் உள்ளே போக, இப்போ நம்ம சங்குக்கு நம்ம டே கிட்ட ஓடி போயிட்டு அங்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? யோசிச்சு பார்த்தேன். எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன் உன்னால். ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு சொல்ல, அங்கே இவ்வளோ நேரம் நம்ம டே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இல்லையா? ஸோ அந்த ரூம் சார்ஜ்லாம் இருக்கும்ல, அந்த ரூம் சார்ஜை பே பண்ணிகிட்டு இருந்த நம்ம யுங்கி, ஜேஹோப்பு, ஜிமின் 3 பேர் டொயின்னு ஒரே டைம் இவங்க 2 பேரையும் பார்த்து திரும்ப அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேவும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நம்ம சங்குக்கை ஹக் பண்ண, நம்ம சங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, என்ன நடந்தாலும் நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் உன்னுடைய லைஃப்பில் தனியாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ இன்னும் ட்ரெயினப் ஆகலை. எனக்கு ட்ரைனிங் கொடுக்க தான் நீங்கள் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன சார்? ஆமாம், நாளைக்கு 4 மணிக்கு ட்ரைனிங். சொல்கிற லொக்கேஷனுக்கு வரணும், சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி இது பண்ணிகிட்ருக்க, நானும் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.